ஜென்ரலா இந்தியன் 2 எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கோம். பட் பிரதர் அப்படின்னு ஒரு படம் நான் ஒண்ணு பார்த்தேன் நானு. அது அந்த மக்காமிஷி பாட்டு நல்லா இருந்துச்சு. முதல் 5 நிமிஷத்துலயே அது வந்துருது. அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு இன்னொரு பாட்டும் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப அப்படியா? ஓகே. எனக்கு மேபி நான் அந்த அனுபவத்துக்குள்ள இறங்கிட்டேன்றதுனால ஞாபகம் இல்ல. பட் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஒரு மோசமான ஒரு சீரியல் பார்த்த ஒரு அனுபவம். இல்ல என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு படத்துக்கு ஒரு மோட்டோ இருக்குல்ல. இப்ப இந்த இன்டர்வியூக்கே ஒரு மோட்டோ இருக்குல்ல. அது மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மோட்டோ இருக்கணும்? என்ன நோக்கத்துக்கு அந்த படத்தை எடுத்தீங்கங்கிற ஒரு கேள்வி வருது. கரெக்ட்டா? அதுல மனிதர்கள் சார்ந்த புரிதல் என்னால நம்ப முடியல. இருக்கிற வில்லன் சொல்லிட்டு ஒருத்தன் காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஹீரோட அப்பா அம்மா தான் எனக்கு பெரிய வில்லனா தெரியுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த மனுஷன் உடைஞ்சு போய் இருக்கிற நிலைமையில தான் போயிட்டு நீதான்ப்பா உன்னை நாங்க பெத்தவங்க இல்ல, உன்னை தத்து எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. அவன் வந்து இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா, நீ என்னுடைய பாசத்தை சம்பாதிக்கணும்னு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. எனக்கு வந்து ஐயோ நீங்க தான் இருக்கிறதுலேயே கொடூரமான ஒரு ஆளா இருக்கீங்க இந்த படம். பாலையாவே ஒரு படம் பண்றது ஒரு மெமரி அது எல்லாமே இந்த படம் ரொம்ப சென்டிமெண்டா நம்ம கடத்த முயற்சி பண்ணுது. ஸோ எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல அப்படின்னு நான் ஜென்ரலா என்னுடைய ரிவ்யூஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே மாட்டேன் எந்த படத்தையுமே முடிஞ்ச வரைக்கும். அதுக்குள்ள இருக்கிற நல்லது ஏதாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேன். பட் இந்த படத்துல அந்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேலையா இருந்துச்சு.